ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக நிறைய பேர் வந்து கூடி சீக்கிரம் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த நினைமையில நிறைய பேருக்கு எப்போ தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது, ரிசல்ட் டேட்டில் மாற்றங்கள் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்களுக்கு வந்து இன்னும் கூடியும் பேப்பர் கரெக்ஷன் நடக்குதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வாட்டி எல்லா பேருக்கும் வந்து எந்த மாதிரி மார்க் வந்து வரும், எல்லா பேருக்கும் வந்து நல்ல மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ ஓகேவா, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சேனலை மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஆமாம், நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாகவும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாகவும் என்னோட சேனல் வந்து கொஞ்சம் வளரும். அண்ட் முக்கியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலியமாக மட்டும்தான் என்னால் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட முடியுமா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமா எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ ஓகேவா, எல்லா பேரும் வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு நான் எதிர்பார்க்குறது அதை மட்டும்தான், மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். பேசிக்காக சார், இந்த வாட்டி வந்து ரிசல்ட் டேட்டில் மாற்றங்கள் வருமா, உண்மையிலே ரிசல்ட்டில் மாற்றங்கள் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒன்றுமே வந்து கிடையாது. ரிசல்ட் ஆல்ரெடி சொன்ன டேட்டுக்கு தான் வந்து வரப்போகுது. சார் எனக்கு வந்து ரிசல்ட் டேட்டு தெரியவே தெரியாது, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிறேம்மா. மொதல் வந்து 12th எப்போ வரப்போகுது அப்படின்னா மே 9 உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது. இல்லை எந்த ஒரு சென்ஸுமே வந்து கிடையாது. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு 12th பொறுத்த வரைக்கும் மே 9 வந்து வரப்போகுதுமா. நெக்ஸ்ட் 10th எப்போ சார் வருது அப்படி கேட்டிங்க அப்படின்னா 10th வந்து மே 19 வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. 19 உங்களுக்கு வந்து மார்னிங்கே வந்து வந்துடும். ஸோ ஓகேவா, உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் தான் மே 19 வந்து 10th வந்து வந்துடும். 11th எப்போ சார் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு சேம் டேட், அதாவது மே 19 தான் வந்து உங்களுக்கும் வந்து வரப்போகுது. உங்களுக்கு டைமிங் வந்து மாறும். 10th வந்து மார்னிங் டைமில் விடுவாங்க. 11th பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து விடுவாங்க. ஸோ ஓகேவா, 2 மணி நேரம் டிலே பண்ணி வந்து விடுவாங்க. ஸோ 10th அண்ட் 11th வந்து சேம் டேட் மே 19. 12th பொறுத்த வரைக்கும் மே 9 ஓகேவா. இதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்தும் ஆகாது. ஆச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து டக்குன்னு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்னும் கூடியும் பேப்பர் கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா, எல்லாமே முடிஞ்சிருச்சா சார் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓரளவு பேசிக்காக 99% முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன ப்ராசஸர் இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, ரிசல்ட் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும்ல. ஸோ அது வந்து இப்போ வந்து டே பை டேயாக வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் தான் வந்து இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் முக்கால்வாசி வந்து முடிச்சிட்டாங்கம்மா. நீங்கள் எல்லா பேரும் செம்மையாக மார்க் எடுக்க போகிறீங்க. முக்கியமாக வந்து உங்களுக்கு நல்ல மார்க் தான் வந்து இந்த வாட்டி போட்டிருக்காங்க. கிரேஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கம்மி தான். ஸோ 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மட்டும் தான் வந்து கிரேஸ் மார்க் வந்து இருக்கு. ஸோ எனிவே உங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, முக்கால்வாசி வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்போ எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லா பேத்துக்கும் வந்து எந்த மாதிரி மார்க் போட்டுருக்காங்க, எல்லா பேத்துக்கும் வந்து ஆல் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லா பேரும் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதை நினச்சி நீங்கள் வந்து கவலையே வந்து பட வேணாம். முக்கியமாக 10th வந்து இந்த வாட்டி பேப்பர்லாம் வந்து ஓரளவு வந்து எல்லா பேரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. மேத்ஸில் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க. மற்றபடி இந்த 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு வந்து பேசிக்காக வந்து கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு, ஈஸியாக இருந்தனால நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து 10th எல்லா பேரும் பேசிக்காக வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் 11th 12th பொறுத்த வரைக்கும் வந்து பேசிக்காக கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாட்ரேட்டாக ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து டஃபாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாகும் சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக அங்கே பேப்பர் திருத்தின ஸ்டாஃபுமே அதுதான் வந்து எனக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகேவா, இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து குறையும். அண்ட் பேசிக்காக எல்லா பேரும் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா, உங்களுக்கு 12th வந்து அவ்வளோ கிரேஸ் மார்க் கிடையாது, 10th கிரேஸ் மார்க் கிடையாது, 11th மட்டும் தான் இந்த வாட்டி வந்து அதிகமாக வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தனால. ஸோ நிறைய பேர் பயப்படுறீங்க, எப்படி வந்து நான் மார்க் எடுக்க போகிறேன் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு கேட்குறீங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைப் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் வந்து எடுப்பீங்க. கூடிய சீக்கிரம் லைவ் வந்து வரும். ஸோ மே 7 உங்களுக்கு 12th வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. மேபி வந்து நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் லைவ் வந்து வருவேம்மா. ஸோ லைவ் மூலியமாக நான் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து வருது அப்படின்னு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அதே மார்க் நீங்கள் வந்து லைவில் நான் வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி நல்ல மார்க் தான் வந்து வரும். ஸோ ஓகேவா, நீங்கள் லைவ்லையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா பேரும் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போடுவோம். ஸோ ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேனல் வந்து மறக்காமல் முக்கியமாக லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட்டாக நியூஸ் கிடச்சிக்க மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.